என்னதான் ஐபிஎல்ல பல நல்ல இன்னோவேஷன்ஸ் வந்திருந்தாலும் எல்லா இன்னோவேஷனும் நல்ல இன்னோவேஷன் இல்ல அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல். இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்த புதுசுல செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாரும் ஆவலோட உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ரூல்ல இன்னைக்கு என் டீம் எந்த பிளேயரை உள்ள கொண்டு வர போது, எப்படி இந்த ரூலை யூஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சேலஞ்சை இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் உருவாக்குச்சு. ஆனா இதுக்கு நிறைய டவுன் சைட்ஸும் இருக்குங்க. அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லாத விஷயமே கிடையாது. ஆனா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலுக்கு நிறையவே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுது அப்படின்னா நிறைய பேட்ஸ்மேனை டீம்ல எடுத்துட்டு போலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ஸ்மேன் அந்த டீம்ல இருந்து வெளியே உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக ஒரு பவுலரை கொண்டு வந்துக்கலாம். எஃபெக்டிவ்லி அந்த ஒரு ஸ்பாட்ல ஒரு பேட்ஸ்மேனும் ஆடிடுறோம், ஒரு பவுலரும் ஆடிடுறோம், ஒரு ஆல்ரவுண்டரை நம்ம உருவாக்கிடுறோம். இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு 11 மெம்பர் டீம்ல கண்டிப்பா ஆல்ரவுண்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரால் பேட்டிங்கும் ஆட முடியும், பவுலிங்கும் போட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆல்ரவுண்டர்ஸுக்கு அவங்களுடைய ஒரு ஸ்கில்லை வெளிப்படுத்த முடியாமலே போயிருது. இப்போ ஒரு ராகுல் தெவாட்டியா எடுத்து பாருங்க. அவர் ஒரு லெக் ஸ்பின்னரா இருந்தாரு, அவர் பவுலிங் போறதே நிறுத்திட்டாரு. சிவம் டூபே பவுலிங் போறதே இல்ல. ரீசெண்டா நடந்த T20 வேர்ல்டு கப்ல நிறைய ரன் கொடுத்தாரு அப்படின்றத பார்த்தோம். ஏன் அவர் ரன் கொடுத்தாரு அப்படின்னா, ஐபிஎல் மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி டோர்னமெண்ட்ல அவர் பவுலிங் போறதே இல்ல அப்படின்றதுனால தான். இன்டர்நேஷனல் டீம்ஸ் தான் இதுல நெட் லூசர்ஸா வராங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஜேமி ஓவர்டன் எடுத்து பாருங்க, சிஎஸ்கேவை சேர்ந்த வீரர். அவருடைய பவுலிங் ஸ்கில்ஸ் தான் சிஎஸ்கேக்கு தேவைப்படுது. பேட்டிங்ல ரொம்ப லோ டவுன் தி ஆர்டர் அனுப்பிடுறாங்க. ஏதோ ஒரு நல்ல சகுனம் நமக்கு ஹர்திக் பாண்டியா இந்த சீசன் நிறைய பவுலிங் போட வேண்டிய தேவை இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபக் சஹாரோ ட்ரெண்ட் போல்ட்டோ இந்த சீசன் சரியா போடல அப்படின்றது தான். இதே விஷயம் தான் சன்ரைசர்ஸ்லயும். அந்த காரணத்தினால தான் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீசன் நிறைய பவுலிங் போடுறாங்க. ஆனா இந்த ரெண்டு டீம்ஸுக்கும் அவங்களுடைய பவுலிங் அட்டாக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நிதிஷ்குமார் ரெட்டியோ ஹர்திக் பாண்டியாவோ பவுலிங்கே போட வேண்டிய ஒரு கட்டாயமே இல்லாம போகலாம். அப்படி இருக்கும்போது அல்டிமேட்டா இந்தியா தான் லூஸ் பண்ணுது. ஏன்னா நாளைக்கு இந்தியாவுக்காக இன்டர்நேஷனல் மேட்ச் ஆட இந்த பிளேயர்ஸ் வரும்போது அவங்க மேட்ச் பிராக்டிஸ் பேட்டிங்க்கு நல்லா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய அவங்களுக்கு பேட்டிங்க்கு கிடைச்சிருக்கும். ஆனா அதே அனுபவம் அவங்களுக்கு பவுலிங்ல கிடைச்சிருக்குமானா இல்ல. ஏன்னா 2 மாசம் நடக்கிற இந்த ஐபிஎல் போட்டியில 14 மேட்சாவது மினிமம் அவங்க ஆடி இருப்பாங்கல்ல. அந்த 14 மேட்ச்லயுமே அவங்க பவுலிங்கே போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்றதுதான். இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் உடைய ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸே குவெஸ்டின் ஆகுது. இதனால அல்டிமேட்டா அவங்களுடைய அந்த ஸ்கில்ஸை அவங்க இழக்கிறாங்க அப்படின்ற ஒரு அபாயம் நமக்கு இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, இந்த ரூல் நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.